இன்றைக்கி பொண்ணு பார்க்க போகிற ஒரு ஆண் வந்து அந்த பொண்ணை போய் நோன்னு சொல்லணுமா நேரில்? அது எவ்வளோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சூழல். ஒரு பொண்ணை போய் நேரில் பார்த்து உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறது, இது பாவம். அது பல வருஷமாக பெண்களுக்கு நடக்கிற கொடுமை. இது அப்படியே ஆப்போசிட் சைடில் நடக்குமான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பெண்கள் போயிட்டு ஒரு பையனை வர வச்சு பார்த்துட்டு இவன் நல்லா இல்லை வேணான்னு 10 பேர் வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா ஆணுக்கு எப்படி இருக்கும்? இது வந்து நம்ம ஒரு டேரக்டரோட பொறுப்பு, டைரக்ஷன் டீமோட பொறுப்பு. இந்த படம் வந்து இங்கேருந்து அவருக்கு தான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு எங்கே போகுதுன்னு தெரியும். நேற்று என்ன ஷூட் பண்ணாங்கன்னு தெரியும், அந்த ஷாட்டுக்கு முந்தின ஷாட் என்னன்னு தெரியும், அந்த சீனுக்கு முந்தின சீன் என்னன்னு தெரியும். ஸோ வர்ற ஆர்டிஸ்ட்க்கு நீங்கள் இந்த விஷயங்களை சரியாக அவங்க மைண்டில் புகுத்தணும். நடித்தா நல்லாயிருக்கும், நிமிஷா நடிச்சா. ஆனால் அவங்க 2 பேரும் ஒன்றா ஒரு ஃப்ரேமில் நிற்கும் போது அவங்களுக்குள்ள நேச்சுரலாக ஆர்கானிக்காக ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. அதுவும் திவ்யாவும் ஆனந்துக்குமான கெமிஸ்ட்ரி அது இருந்துச்சு. ஸோ அது ஒரு மேஜிக் தான். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நிமிஷா வந்து ஷீ இஸ் அ பிளெஸிங் ஃபார் திஸ் ஃபிலிம். படத்தில் பல இடங்களில் அவங்களுடைய கேரக்டர் மேலே தான் இந்த கதை ட்ராவல் ஆகுமே தவிர அவங்களோட கண்டிஷன் மேலே ட்ராவல் ஆகாது. ஓகே, பை டிசைன் திவ்யா இப்படி தான் பேசுவாங்க, திவ்யா அப்படி தான் நடப்பாங்க, திவ்யா அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பேசிட்டே இருக்கிறது ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா பட்டுன்னு அவங்க பதில் சொல்லுவாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் வசந்த் டிவி வியூவர்ஸ், நான் உங்கள் ஜெயா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எனக்குள் சினிமா. அதாவது ஒருத்தர் 10 வருஷமா ரேடியோவில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி 4 படங்கள் பண்ணி அந்த 4 படங்களுமே அவருடைய கரியர்லேயே ஒரு பெஞ்ச் மார்க்காக அமைஞ்சிருக்கு. எஸ், நெல்சன் வெங்கடேஷன் அவர்களை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக டிஎன்ஏ அப்படின்ற படம் அவருடைய டைரக்டரில் வந்துட்டு வெளியாயிருக்கு. ஸோ ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த படத்தை பற்றியும் அண்ட் இன்னமும் அவருடைய லைஃப் ஜர்னியை பற்றியும் நிறைய விஷயங்கள் நாம இந்த இன்டர்வியூல பேச இருக்கோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் சார். ஏன்னா எனக்குமே பர்சனலா ரொம்பவே உங்களுடைய படம் டிஎன்ஏ பிடிச்சிருந்தது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தட். ஸோ உங்களுடைய ஜேர்னி பார்க்கும்போது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். ஏன்னா 10 வருஷம் வந்து ரேடியோல ஒர்க் பண்ணிருக்கீங்க. அண்ட் அப்புறம் பார்த்தா வந்து டைரக்டர்ல நீங்க பண்ண 4 படங்களுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெஞ்ச் மார்க் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ டிஎன்ஏ படம் ரிலீஸ் ஆயிருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? நாங்கள் இந்த டிஎன்ஏ படம் எழுத ஆரம்பிக்கும் போது சில விஷயங்களெல்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நான் ஒரு படத்துலேருந்து மூவ் பண்ணும் பொழுதே அடுத்த படம் என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி ஒரு பேக்ட்ராப்பில் இருக்கணும், அதில் நம்ம என்ன சொல்லணும், எது வந்து அது எனக்கு பர்சனலாக முக்கியமான விஷயங்கள், எது வந்து இது ஆடியன்ஸ் கிட்ட இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சில இலக்குகள் இருக்கும்ல. அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு வச்சுக்கிட்ட சில இலக்குகள் இருக்குது டிஎன்ஏல. அது வந்து ஒரு மாதிரி முழுமையாக கம்ப்ளீட் ஆனதாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நானும் என்னோடய ரைட்டிங் டீமு, என்னோடய டைரெக்ஷன் டீமு, என்னோடய ப்ரொடியூசர்ஸு, அப்புறம் என்னோடய கோர் ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம். ஸோ அந்த வகையில் நம்ம நினச்சதை கொண்டு வந்து கரெக்டாக நிறைவேற்ற முடிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ உங்களுடைய பயோகிராஃபி பார்க்கும்போது நீங்கள் பண்ண படங்கள் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜான்ராவில் வந்து எடுத்திருக்கீங்க சார். அதுக்கான மெயின் மோட்டிவ் என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த படம் இந்த ஜானரில் ஹிட் ஆயிடுச்சுன்னா மேபி நெக்ஸ்ட் மூவியும் வந்து நம்ம அதிலே பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தேடல்? நான் ஒரு ஐ கால் மை செல்ஃப் அ கிரியேட்டர் மோர் தென் அ டிரெக்டர். ஸோ நான் சினிமா எடுக்க வந்ததுக்கு காரணம் ஐ வாண்ட் டு டெல் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். நிறைய கதைகளை சொல்லணும், அதில் விதவிதமான எமோஷன்ஸை சொல்லணும். அதுதான் என்னோடய இன்டென்ஷனாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஜான்ரை சூஸ் பண்ணிவிட்டு அது ஒரு நல்லா போயிடுச்சு, நல்ல லாபம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மான்ஸ்டர் எடுத்துக்கலாம். இட் வாஸ் அ வெரி குட் ஹிட் பிளாக் பஸ்டர் ஃபிலிம் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம், விச் இஸ் லைக் 2019 வந்துச்சு. ஐ ஹேட் so many offers from all big artists to do a kid-centric film again. ஸோ அதில் அப்படி ஒரு சூழல் வரும்பொழுது எனக்கு அது எக்ஸைட்டிங்காக இல்லை. நம்ம இப்போ தானே ஒன்று பண்ணோம். இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ரைட். இப்போ இஃப் யூ டயல் பேக் மை லைஃப் 10 years பேக், 10 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு நெல்சன் நீங்கள் அடுத்தது வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக 4 படம் பண்ணுவீங்கிறத என்கிட்ட சொன்னாங்கன்னா ஐ வுட் ஹவ் டேக்கன் இட் வித் போத் ஹேண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நவ் ஐ ஹேவ் ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெல் சம் அதர் ஸ்டோரி, சம் அதர் பேக்ட்ராப், சம் அதர் கேரக்டர். That journey is exciting for me. So that is my motivation. ஓகே, ஸோ நீங்கள் மான்ஸ்டர் பற்றி சொன்னீங்க. ஆக்சுவலி அதோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு எலி அதுக்கு வந்து அந்த ஹியூமன் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான் உங்கள் ஸ்டோரியாக இருந்தது. அந்த ஒரு ஸ்டோரி வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? அது வந்து கிரியேட் ஆகுறது எப்படி உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகுது? வீட்டில் நடந்துச்சு அவ்வளோ. அப்படியா? ரியல் லைஃப்ல பேஸ் பண்ணி மான்ஸ்டரில் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். மான்ஸ்டரில் நீங்கள் பார்த்ததில் கிட்டத்தட்ட ஒரு 70% என் வீட்டில் நடந்த சம்பவங்கள். அது இந்த எலியை பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு ஐ டேக் லாட் ஆஃப் ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ். அது நான் ரோட்டில் ஒரு வாழைப்பழம் விற்கிற தாத்தாவாக இருக்கலாம், இல்லை ஒரு பூ விற்கிற அம்மாவாக இருக்கலாம். இன்றைக்கி அவங்கள பார்த்ததும் நாளைக்கே அவங்கள வச்சு நான் படமாக எழுதிடுவேன்லாம் கிடையாது. எனக்கும் அவங்களுக்கும் இந்த மாதிரி கேரக்டர்ஸை பார்க்கும்போது அந்த நேரத்தில் ஒரு மொமெண்ட் க்ரியேட் ஆகும். ரொம்ப நல்ல மொமெண்ட்ஸ் வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக தங்கும். ஸோ அது நேச்சுரலாக நான் எழுதும் போது என்னோடய ப்ராசஸில் வெளியில் வரும். ஸோ எல்லாமே என்னுடைய அனுபவங்களும், நான் பார்த்த விஷயங்கள், படித்த விஷயங்கள்,
நான் ரசித்த விஷயங்கள், நான் ஒரு விஷயத்தை பயங்கரமாக ரசிக்கிறேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதை தான் எனக்கு ஆடியன்ஸோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது. ஸோ அப்படி ஆரம்பிக்கிறது தான் என்னுடைய வேலை. ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனாலுமே வந்து அந்த ஒரு கதையை சொல்லும்போது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் நீங்கள் சொன்னீங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் எழுதும்போது கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஹிட் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருமா, இல்லை வந்துட்டு ஓகே இது என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் எடுக்கிறேன், இதை வந்து நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்ற அந்த ஒரு தாட் வருமா உங்களுக்கு? இங்கே இந்த கமர்ஷியல் அப்படிங்கிற வார்த்தையை சுற்றி நிறைய குழப்பம் இருக்குது. எது கமர்ஷியல் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிற எல்லா படமே கமர்ஷியல் தான். நம்ம அதை லிட்டரலாக எடுத்துப்போமே. ஒரு படத்தை, நம்ம திரைப்படத்தை எடுத்து அதை நீங்கள் திரையில் வந்து ஸ்க்ரீன் பண்ணிட்டு காசு கொடுத்து பாருங்கன்னு சொல்கிறது தானே கமர்ஷியல். அப்போ நம்ம அங்கே என்ன பேச வரோம் அப்படின்னா, அதிகப்படியான ஆடியன்ஸ் ரசித்து நிச்சயமாக இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை தியேட்டரில் பார்க்க அதிகப்படியான ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்ற ஒரு கணக்கு தான் நீங்கள் என்கிட்ட கேட்குறது. இந்த ஃபார்முலா ஃபிலிம்ஸோ இல்லை வந்து ஒரு பியூர் அண்ட் பியூர் மசாலா ஃபிலிம்ஸோ அப்படின்னு நம்ம டேக் பண்ணுறது. ஹிஸ்ட்ரி ஹஸ் ப்ரூவன் தட் அந்த மாதிரி வெறும் ஃபார்முலாவை நம்பி மட்டும் வரக்கூடிய படங்கள் ஜெயிச்சிடல. அதே நேரத்தில் அந்த ஃபார்முலா உள்ள நிறைய படங்கள் ஒர்க்கும் ஆகியிருக்கு. ஸோ அகெயின் ஐ ஹவ் டு கோ பேக் டு த கான்டென்ட். இப்போ நான் எழுதக்கூடிய கான்டென்ட் வந்து, இப்போ இந்த படம் வந்து இதோட கருவும் இதோடைய பிரதான கதையும் எனக்கு ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது. இப்போ அந்த கதை வந்து இன்றைக்கி தான் வந்து அதை ஒரு ஸ்க்ரீனில் படமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சூழல் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளவு நாள் நான் ஒரு விஷயத்தை எனக்குள்ளே தாங்கணும்னா அப்போ அதில் முதல்ல எனக்கு தீனி போடணும், என்னை வந்து அது ஹூக்டாக வச்சுக்கணும், எனக்கு அந்த கதை மேலே ஒரு பேஷன் இருக்கணும், எப்படியாச்சும் இந்த கதையை சொல்லிடணும். இப்போ சமீபத்தில் கூட வந்து ஆமீர் கான் ஒரு 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 இன்டர்வியூவில் பேசினார், இன்னும் சம்படி உங்ககிட்ட இருக்கிற கதையை சொல்லிடணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கதை தான். இந்த மாதிரி என்கிட்ட சில கதைகள் இருக்குது, இந்த கதையை எப்படியாவது சொல்லிடணும், இந்த எமோஷன் எப்படியாவது கடத்திடணும்னு. அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கு தான் முதல்ல வேலை செய்ய முடியும். இந்த ஹிட்டு சூப்பர் ஹிட்டு இதெல்லாம் எப்போனா படம் ரிலீஸ் ஆகிற பாயிண்டில் தான் இது உள்ளே வரும். ஒரு ரைட்டராகவும் நம்ம ஒரு ஒரு டைரக்டராகவும் நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கும் போது we really have to know satisfy us first. நம்மளை திருப்திப்படுத்தணும். அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த இமீடியட் சீஃப் டெக்னீஷியன்ஸு, ஃபஸ்ட் செட் ஆஃப் க்ரூஸ் அவங்கள சேலஞ்ச் பண்ணணும். ஸோ ஹிட் ஸ்டேட்டஸை மைண்டில் ஏற்றிக்காமல் நீங்கள் நல்ல படம் பண்ணுறது தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் இமோஷன்ஸை பற்றி சொன்னீங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கிரிப்டில் அந்த இமோஷன்ஸ் ரொம்பவே டீட்டெயில்டு எழுதினாலுமே அதை போர்ட்ரே பண்ண கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்க்ரீனில் தெரியும் போது தான் அந்த இமோஷன் நம்ம உண்மையாலுமே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ உங்களுடைய காஸ்டிங் வந்து எப்படி சார் இருக்கும்? ஸ்பெசிஃபிக்காக உங்கள் மூவிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய கதாபாத்திரங்கள் நான் எழுதும் போது when we write characters ஒரு பிளேஸ் ஹோல்டராக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ லைக் படத்தில் போர்டு பேர் போடுற எல்லாருக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமான்னு தெரியல. பட் அந்த கதையில் அவங்களோட பங்களிப்பு முக்கியமாக இருக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கணும் அந்த கேரக்டர். எனக்கு வந்து இப்போ ஒரு 45 வயசு ஆளுன்னு ஒரு கேரக்டர் எழுதுறேன் அப்படின்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த 45 வயசு பக்கத்தில் இருக்கணும். ஒரு 25 வயசு பையனுக்கு 45 வயசு மேக்கப் போடுறதோ இல்லை ஒரு 60 வயசு ஆளை கூட்டிகிட்டு வந்து 45 வயசாக காட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. சினிமாவில் இது ஒரு டெக்னிக் தான். இதை யாரும் பண்ணலையா அப்படின்னு கேட்காதீங்க. இப்போது வேல்னு ஒரு படம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோ எடை கொண்ட ஒருத்தராக நடிக்க வேண்டிய சூழல் இருக்கும்போது இப்போ ஒரு ப்ராஸ்தட்டிக்ஸ் தான் பண்ண முடியும். அதுக்காக நம்ம 200 கிலோ ஆளுதணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு யதார்த்தமான கதைகளை தொடரும்பொழுது அதில் என்னுடைய ரைட்டிங் மீட்டர், என்னுடைய அந்த மூடு, அப்புறம் அந்த கேரக்டரைசேஷன் முடிஞ்ச அளவுக்கு யதார்த்தமான மனிதர்களை நான் பார்த்துப்பேன். அப்படி இருக்கும்பொழுது அவங்கள நான் பார்த்ததும் எதுவுமே சொல்லாமல், பெருசாக அவங்களுக்கு வந்து ஜோடனை பண்ணாமல் பார்த்ததுமே அவங்கள கன்வின்ஸ் ஆகணும். இப்போ இந்த படத்தில் சின்னசாமி கேரக்டர் அப்படி செஞ்சது தான், ரமேஷ் தில கேரக்டர் அப்படி செஞ்சது தான், அந்த ஒரு பாட்டியம்மா கேரக்டர் அப்படி செஞ்சது தான். ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, சூப்பர். இந்த பாட்டியம்மா கேரக்டர் சொன்னீங்க, சீரியஸ்னா அவங்க வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸே வந்துட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட்னா இவங்க இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட நீங்கள் கன்வே பண்ணுற விதம் எப்படி இருக்கும், அவங்க கூட ஒர்க் பண்ணுற விதம் எப்படி இருக்கும் செட்ஸில்? நானே சொன்னால் நல்லா இருக்காது. கன்வே பண்ணுற விதம்னா, ஆக்டிங் 90% ஹேப்பன்ஸ் இன்சைட் யுவர் மைண்ட். 90% நீங்கள் அந்த பேப்பரில் ஒரு சீனை படிக்கிறீங்க, அதில் இருக்கிற வசனங்களை மனப்பாடம் பண்ணுறீங்க. படத்தில் தொடர்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு அந்த படத்தோட மூடு தெரிஞ்சிடும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நாளைக்கு ஷூட்டுக்கு வராங்கன்னா, இப்போ தொடர்ந்து ஒரு 10 நாள் ஷூட் நடக்குதுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இவங்க இந்த சாத்தூர் விஜயலட்சுமி மாதிரி இந்த படத்துக்கு அவங்க ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற சூழல் இல்லை. வருவாங்க, ஒரு 3 நாள் நடிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 வாரம் கேப் இருக்கும், அப்புறம் ஒரு 3 நாள். ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் வந்து ஃபிலிமில் நிறைய இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கலெக்டிவ் எமோஷனுக்குள்ளே, மீட்டருக்குள்ளே, அந்த மூடுக்குள்ளே அவங்க வரணும்.
இது வந்து நம்ம ஒரு டைரக்டரோட பொறுப்பு, டைரக்ஷன் டீமோட பொறுப்பு. இந்த படம் வந்து இங்கேருந்து அவருக்கு தான் இது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு எங்கே போகுதுன்னு தெரியும். நேற்று என்ன ஷூட் பண்ணாங்கன்னு தெரியும், அந்த ஷாட்டுக்கு முந்தின ஷாட் என்னன்னு தெரியும், அந்த சீனுக்கு முந்தின சீன் என்னன்னு தெரியும். ஸோ வர்ற ஆர்டிஸ்ட்க்கு நீங்கள் இந்த விஷயங்களை சரியாக அவங்க மைண்டில் புகுத்தணும். உங்கள் மைண்டில் நீங்கள் கற்பனையில் ஒன்று வச்சுருக்கீங்களே, அது வந்து அவங்க நடக்கிறதில்ல, அவங்க காஸ்டியூமில், அவங்க பேசுறதில்ல, அவங்க மைண்டில் இருக்கிறத அவங்களுக்கு கடத்தணும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறது. இதுக்கு பல வழி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதை வந்து எழுதி அவங்ககிட்ட காமிக்கலாம், இல்லை பேசலாம், இல்லை நீங்கள் எடுத்ததை போட்டு காட்டலாம், இல்லை அவங்களையே ஒரு வாட்டி நடிக்க வச்சுட்டு பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி தொண்டை இப்படி வேணும்னு சொல்லலாம். ஒரு டைரக்டர் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் மைண்டில் என்ன இருக்கிறதுங்கிறது அவங்ககிட்ட சொல்லிவிடுவேன். எவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுமோ சொல்லிவிடுவேன். ஐ என்கரேஜ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஏன்னா அப்படி சொன்னால் கேள்வி வரும். அந்த கேள்விக்கு நம்ம பொறுமையாக பதில் சொல்லணும். ஏன்னா அவங்க அந்த பதிலும் அந்த கேள்வியும் தான் அவங்களுக்கு அந்த நடிக்கிறதுக்கான கான்ஃபிடென்ஸையும் டைரக்ஷனையும் கொடுக்கும். ஸோ ஓகே, நைஸ். ஸோ ஒரு நாள் கூத்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொல்லலாம். அது மாடர்ன் மேரேஜ் வந்து டிபெண்ட் ஆயிருந்து. நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது யார் இது புதுசாக இருக்காங்களே, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ஸ்டோரி அப்படின்ற மாதிரி எங்களை வந்து திரும்பி பார்க்க வச்சுது. ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி சார் உங்களுக்கு ஃபீல் ஆகுது? அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், அது நடக்கும்போது என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு இருந்துச்சு, ஆக போகுது அப்படின்னு இருந்தது. ஸோ அந்த ப்ராசஸ் ரொம்ப ப்ரெஷர் ப்ராசஸாக இருந்துச்சு. நாளைக்கு பொண்ணு பார்க்க போகணுன்னா ஒருத்தனுக்கு டென்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்த விஷயங்கள். பட் இன்றைக்கி அதோட சென்சிபிலிட்டிஸ் மாறிடுச்சு. இன்றைக்கி பொண்ணு பார்க்க போகிற ஒரு ஆண் வந்து அந்த பொண்ணை போய் நோன்னு சொல்லணுமா நேரில், அது எவ்வளோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சூழல். ஒரு பொண்ணை போய் நேரில் பார்த்து உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறது, இது பாவம். அது பல வருஷமாக பெண்களுக்கு நடக்கிற கொடுமை. இது அப்படியே ஆப்போசிட் சைடில் நடக்குமான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பெண்கள் போயிட்டு ஒரு பையனை வர வச்சு பார்த்துட்டு இவன் நல்லா இல்லை வேணான்னு 10 பேர் வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா ஆணுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி சென்சிபிலிட்டிஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த பியர் ப்ரெஷர் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, லெட்ஸ் டூ அ ஃபிலிம் ஆன் த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் மேரேஜ் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதில் வந்து தான் ஒரு நாள் கூத்து. ஓகே, ஸோ ஃபரீனாவே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அண்ட் எல்லாமே இருக்குதுல்ல. பட் ஆனால் சொசைட்டி வைஸ் பார்க்கும்போது சம் கருத்து வேறுபாடுகள் நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல வந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹவு டு யூ ஃபீல் த ஆடியன்ஸ் ஷுட் ரியாக்ட் டு சச் ஃபிலிம்ஸ்? ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணணும் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் சொல்ல தயக்கப்படுற விஷயங்கள் என்னென்னா, ஃபர்ஹானா வந்து ஒரு இஸ்லாமிய பின்புலத்தில் அந்த பேக்ட்ராப்பில் எடுக்கப்பட்ட ஒரு கதை. அந்த கதையை அந்த பேக்ட்ராப்பில் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டைரக்டரோட டெசிஷன் தான் அதுக்கான அவுட்புட்டு. அந்த படம் வந்து கொஞ்சம் தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த படங்கள், ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, மற்ற படங்களுடைய பெயர்கள் நான் சொல்ல விரும்பல. ஸோ அந்த படம்லாம் வந்து ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஒரு கம்யூனிட்டி மேலே கிரியேட் பண்ணி, அது ஒரு பிரச்சனைக்குரிய சூழலில் நாங்களும் வரோம் அப்படின்னோன்னா அந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. பட் டு பி வெரி ஆனஸ்ட், ஒரு ப்ரொடியூசர் எனக்கு சொன்னார், சார் பிரபு, அ குட் ஃபிலிம் வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் இட்ஸ் ஆடியன்ஸ் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி நான் எங்கே போனாலும் என்னை ஃபரானாவை சேர்த்துக்கிட்டு தான் பேசுகிறாங்க. ஃபரானாவை விட்டுட்டு ஒரு நாள் கூத்து மான்ஸ்டர் மட்டும் பேசலை, ஒரு நாள் கூத்து மான்ஸ்டர் ஃபரானான்னு சேர்த்துக்கிட்டு தான் பேசுகிறாங்க. ஸோ ஐ நவ் பிலீவ் வெரி ஸ்ட்ராங்லி. தொடர்ந்து அந்த படத்தை வந்து சோனியில் ஓடிடியில் இருக்குது, பார்த்துட்டு நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணிவிட்டு அதை புரிந்து கொள்ளாமல் போனால் கூட அந்த படத்தின் மூலமாக நமக்கு அறுவடை செய்ய வேண்டிய நன்மை வந்து கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு ஃபரானால கிடைச்சிருக்கு. அப்சல்யூட்லி. ஸோ டிஎன்ஏ பற்றி பேசணும் அப்படின்னா அதர்வா சாராக இருக்கட்டும், அப்புறமேலு நிமிஷா மேமாக இருக்கட்டும், இவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி வந்து ஒன்று சேர்ந்தா இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயம் காமிக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ப்ளஸ் நிமிஷா மேமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில் நம்ம சூப்பராக அந்த கலக்கி பார்த்துருக்கோம். அவங்கள வந்து இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ராமாக்குள்ளே போடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? சரி, ஐ அகைன் கோ பேக் டு, நான் எழுதும் போது இப்போ இந்த கதையை பேப்பரில் படிக்கும் பொழுது நமக்கு ஆப்வியஸ்லி ஆர்டிஸ்ட் ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்படியா? ஓகே. அப்படி வந்தவர் தான் அதர்வாவும் நிமிஷாவும். இன்ஃபேக்ட் அதர்வா வந்து ப்ரொடியூசர் மூலமாக பேசும்பொழுது வந்து ஆப்ஷன் தான். நிமிஷா வந்து அதுக்கப்புறம் அதர்வா ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதர்வாவுக்கு ஒரு காம்பினேஷனாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், இந்த ரோலை தாங்கணும், நடிக்கணும், அவங்க 2 பேரையும் பார்க்க நல்லா இருக்கணும் அப்படி தோணுச்சு. இதெல்லாம் தான் நான் சூஸ் பண்ணது. அதர்வா நடித்தா நல்லாயிருக்கும், நிமிஷா நடிச்சா நல்லா. ஆனால் அவங்க 2 பேரும் ஒன்றா ஒரு ஃப்ரேமில் நிற்கும் போது அவங்களுக்குள்ள நேச்சுரலாக ஆர்கானிக்காக ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. அதுவும் திவ்யாவும் ஆனந்துக்குமான கெமிஸ்ட்ரி அது இருந்துச்சு. ஸோ அது ஒரு மேஜிக் தான். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நிமிஷா வந்து ஷீ இஸ் அ பிளெஸிங் ஃபார் திஸ் ஃபிலிம். அந்த மாதிரி தான். டெஃபினெட்லி. ஸோ அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்க்கும்போது இந்த ஸ்டோரியில் அவங்க கொஞ்சம் மென்டலி இல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனால் அதுவே ஆஃப்டர் சம் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் வந்து ஹைட் ஆகிடுது, அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரியல. ஸோ டு யூ திங்க் ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக அந்த இடத்துல இருந்திருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா ரைட்டிங்கில்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் சேயிங் ஷீ இஸ் நாட் மென்டலி இல். ஓகே, ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து பிபிடின்னு ஒரு கண்டிஷன் இருக்கிறதா சொல்கிறோம். அது ஒரு கண்டிஷன். உங்களுக்கு வந்து இப்போ டயபெட்டிக் வந்து டிசீஸ் இல்லை, டயபெட்டிக் வந்து டிஸார்டர்.
அந்த லெவல் கொஞ்சம் மேலே ஏறும் போதோ கீழே இறங்கும் போதோ நடக்கக்கூடிய ஒரு டிஸார்டர். அந்த மாதிரி இது ஒரு கண்டிஷன். இப்போ எப்படி ஒருத்தர் உயரமாக இருக்கிறது ஒரு கண்டிஷன், பருமனாக இருக்கிறது ஒரு கண்டிஷன், அப்புறம் நார்மலாக வந்து இப்போது 170 180 கொலஸ்ட்ரால் நார்மல்னு சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இல்லை சில உடல்வாகு உள்ளவங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் கூட இருக்குது. அதுதான் அவங்களுடைய உடம்புக்கு நார்மல். ஸோ இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த யூனிவர்ஸில் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு விதமான யூனிக்கான தன்மைகளோடு வருது. ஸோ அப்படி ஒரு யூனிக்கான தன்மையோடு வர்றவங்க தான் திவ்யா. அதை மருத்துவ உலகம் எப்படி கிளாஸிஃபை பண்ணுதுன்னா, ஓகே இவங்களுக்கு வந்து ஐக்யூ வந்து 75 தான் இருக்குது, 78 தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுதே தவிர அது 0 இல்லைல்ல. இப்போ ஒரு மனிதன் 6 அடி மனிதன் மட்டும்தான் மனிதன், 5 அடி இருக்கிறவங்க மனுஷன் இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய வன்முறையோ, அந்த மாதிரி 90 ஐக்யூ இருக்கிறவங்க தான் மனுஷங்க. 75 இருக்கிறவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மென்டலி இல் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது ரொம்ப தவறான வார்த்தை பிரயோகம். இது ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் என்னங்கிறத நம்ம கிளினிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம சொன்னோம். படத்தில் பல இடங்களில் அவங்களுடைய கேரக்டர் மேலே தான் இந்த கதை ட்ராவல் ஆகுமே தவிர அவங்களோட கண்டிஷன் மேலே ட்ராவல் ஆகாது. பை டிசைன் திவ்யா இப்படி தான் பேசுவாங்க, திவ்யா அப்படி தான் நடப்பாங்க, திவ்யா அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறது ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா பட்டுன்னு அவங்க பதில் சொல்லுவாங்க. இப்போ இந்த 4 பேர் இருக்கும்போது சிலது நம்ம பேசக்கூடாதுன்னு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சோஷியல் கண்டிஷனிங் இருக்குல்ல, அது நீங்கள் சின்ன குழந்தையில உங்களுக்கு அது இல்லை, வளர வளர உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அந்த கண்டிஷனிங் இல்லை. அதான் வித்தியாசம். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா திவ்யா ஒரு 15-16 வயசு பொண்ணை ட்ரீட் பண்ண மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். அதனால தான் நான் அதை அப்படி ப்ரெசென்ட் பண்ணோம். இப்போ இதை திரும்ப இந்த படம் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு பிபிடி இருக்குன்னு கையை எழுத்துக்கிட்டோ காது எழுத்துக்கிட்டோ பேச வேண்டிய அவசியம் எனக்கு தென்படலை. ஒரு கதாபாத்திரமாக எனக்கு அவங்களோட கேரக்டர் கன்சிஸ்டன்சியில் எனக்கு எந்த இஷ்யூ அந்த மாதிரி தெரியல. பட் த இன்டென்ஷன் வந்து இட்ஸ் நாட் டு டேப் அவங்களோட அந்த மென்டல் கண்டிஷனை டேப் பண்ணணுங்கிறது மட்டும் என்னோட இன்டென்ஷன் இல்லை. அதுவும் அவங்களுடைய கேரக்டர் ட்ரைட்ல ஒரு பகுதி, அவ்வளோதான். அவங்க ஆனந்த் மேலே வச்சிருக்கிற அன்பு வந்து அந்த மென்டல் கண்டிஷனோட பல மடங்கு பவர்ஃபுல். நாங்க அதை பார்க்கும்போதே தெரியுது, ஓகே இது ஓவர் ஷேடோ பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஸோ அண்ட் ஆல்சோ அதரோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலியை பார்க்கும்போது ஒரு வெல் செட்டில்டான ஃபேமிலி, ஒரு டீசென்டான ஃபேமிலி. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்ற ஒரு யோசனையும் வந்து வருது. ஸோ அந்த ஒரு விஷயம் ஏன் ஏற்பட்டதுன்னு நீங்க எழுதின கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகல இந்த படத்துல, அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது அது ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஹாஸ்பிட்டல். அந்த மாதிரி இங்கே நிறைய பாப்புலரா 70-80 ஆண்டு காலமா பிரசவத்துக்குன்னே இருக்கிற பல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச பல குடும்பங்களில் அவங்களுடைய தலைமுறை தொடர்ந்து ஒரே ஹாஸ்பிட்டலில் குழந்தைய பெற்று சந்தோஷமாக இருக்கிறதுனால ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப திரும்ப போய் அவங்களோட ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க அங்கே தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்டெக்ஸ்டில் அவங்க அப்பா ஒரு நல்ல வேலையில் இருந்தாலும் இது வந்து அவனுடைய முதல் குழந்தைங்கிறதுனாலையும், அப்புறம் திவ்யாவோட வீட்டில் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், அதை நாங்கள் அதில் பெருசாக ஹைலைட் பண்ண முடியல. இந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து நாங்கள் எங்களுக்கு டெலிவரி பார்ப்போம், எங்கள் ஃபேமிலின்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி அம்மாவோட சைட்லேருந்து இருக்கும். 70-80 ஆண்டு காலமாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அது அரசு ஹாஸ்பிட்டல் கிடையாது. அதனால் அது ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். அடுத்தது இந்த ஹாஸ்பிட்டலோட சாய்ஸ் வந்து அது ஒரு ப்ராக்டிஸ். இப்போ என்னோட ஃப்ரெண்டோட அம்மாக்கும் என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கும் அப்புறம் என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கும் பிரசவம் பார்த்தது ஒரே டாக்டர். அவங்களுக்கு 75-80 வயசு இருக்குது. இங்கே மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதன் மேலே கட்டமைக்கப்பட்டது தான் அது. அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை மட்டும் வச்சு நம்ம கணக்கு போடல, ஆனந்தோடைய பொருளாதார சூழ்நிலை வச்சு கணக்கு போட்டது. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அலப்புழா ஜிம்கானா வருது. அண்ட் நிறைய படங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு உண்டான ஒரு இடத்துல வந்து தள்ளப்படுது அண்ட் அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்னமும் வந்து டூ யூ திங்க் தட் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டோடையோ படம் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க அண்ட் தட் நீட்ஸ் டு சேஞ்ச் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி. நான் ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருந்தேன், நம்ம ரிவ்யூவர்ஸு, ப்ரொடியூசர்ஸு, ஆக்டர்ஸு, கிரியேட்டர்ஸு எல்லாருமே ஒரே டைரெக்ஷனை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு. நான் கிட்டத்தட்ட மலையாளத்தில் அதை ஃபீல் பண்ணுறேன். மெனி ரீசன்ஸ். எல்லாமே ஆத்தர் பேக்ட் ரோல்ஸ். அங்கே ரைட்டர் வந்து ஒரு பெரிய ப்ரெசன்ஸ் அண்ட் சே இருக்குது. ரைட்டர் தான் கதையை தீர்மானிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் டைரக்டர் கிட்ட போகிறாங்க, ப்ரொடியூசர்கிட்ட போகிறாங்க. அது ஒன்று இருக்குது. அப்புறம் மலையாளத்தில் இந்த மாதிரி ரைட்டர்கள் தீர்மானிக்கிறதுனால பல்வேறுபட்ட கதைகள் வருது. அங்கே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஆப்ஷன்ஸாக. எங்களுக்கு இங்கே ஆர்டிஸ்டே ரொம்ப கம்மி. அப்புறம் வந்து இந்த வணிகம் வந்து சினிமா மேலே வச்சுருக்கிற கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அது வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. The business decides what has to come out and how it has to come out. Whereas மலையாளத்தில் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு நிறைய நடிகர்கள் மலையாளத்துலேருந்து வந்து நடிக்கிறாங்க. நானும் அங்கே இருக்கிற நிறைய நடிகர்கள்கிட்டும் ப்ரொடியூசர்கிட்டும் பேசுகிறேன். நான் அந்த இண்டஸ்ட்ரி க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன். அங்கவும் வணிகம் இருக்குது, அங்கவும் எல்லாம் காசு பணம் அந்த பிரச்சனைலாம் இருக்குது. பட் அங்கே அந்த கிரியேட்டரோட அந்த ட்ரைவ் வந்து அங்கே கொஞ்சம்
அதிகமாக வேல்யூ செய்யப்படுது, அது அதிகமாக புஷ் பண்ணுறாங்க. நாட் ஜஸ்ட் த ப்ரொடியூசர்ஸ், அங்கே ஆக்சுவலாக பல படங்களுக்கு நீங்கள் சொல்கிற பல வெற்றி படங்களுக்கு அந்த படத்துடைய நடிகர்கள் தான் ப்ரொடியூசர்ஸ். ஸோ அங்கே இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், ஒரு கேமராமேன், ஒரு மியூசிக் டைரக்டர் சேர்ந்து போதும் நாங்கள் சேர்ந்தால் படம் பண்ண முடியும்ல அப்படிங்கிற மாதிரியான கூட்டு முயற்சிகளில் நிறைய படங்கள் வருது. தமிழில் அது சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபார் வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த விஷயம் நடக்குது. இட் வில் பி பெட்டர் டு மேக் த இண்டஸ்ட்ரி பெட்டர் அப்படின்னா வாட் திங் தட் யூ வாண்ட் டு சேஞ்ச்? இந்த ஒரு விஷயம் வந்து தெரியல, ஒரு ரிலக்டன்ஸ் இருக்குது ஆடியன்ஸுக்கு தேட்டருக்கு வர்றதில்ல. இப்போ நான் போய் படம் பார்த்தேன், ஒரு 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 குளிர்பானத்துடைய விலை 350 ரூபா சொல்கிறாங்க, ஒரு பாப்கார்னோட விலை 350 ரூபா சொல்கிறாங்க. ஸோ யோசிச்சு பார்க்க முடியல. டிக்கெட் ஒரு 150 ரூபா, இது ஒரு 1150 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு 1500 ரூபா பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரியான சூழலில் மாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நிறைய இடத்துல சொல்கிற மாதிரி வி நீட் டு இம்ப்ரூவ். இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒரு ரிவ்யூ பண்ணுறதுல வந்து நீ வா, எனக்கு இந்த படத்தில் இது பிடிச்சிருக்கு, சில விஷயங்கள் ஒர்க் ஆகலை, நீ வா பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோட ரிவ்யூ பார்த்துட்டு நான் சொல்கிறது சரியா தவறா அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கு அந்த ரிவ்யூவே வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்கணுமா இல்லை படம் பார்த்ததுக்கு பின்னாடி பார்க்கணுமா, அந்த ரிவ்யூவோட ரோல் என்ன? நீங்க எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? ஒரு படம் பார்க்கும்போது ரிவ்யூ பார்த்துட்டு நான் வந்து ஒரு படம் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அந்த படத்தோட ரிவ்யூ எதுவுமே பார்க்க மாட்டேன். அப்படியா? ஓகே. ஆமாம், எனக்கு எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் பயஸும் இல்லாமல் அந்த படத்தை தேட்டரில் பார்த்துட்டு நான் தேட்டரில் போய் ஒரு படத்தை பார்க்கணும். சில நேரம் அவைலபிலிட்டி இஷ்யூஸு, சூழ்நிலை, தேட்டருக்கு போக முடியலன்னா தென் ஓடிடியில் வர வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரிவ்யூஸ் பக்கம் எதுவும் போக மாட்டேன். அது வந்து நம்ம அந்த படத்துக்கு கொடுக்குற மரியாதைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு டேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, இஃப் தே ஆர் டூயிங் சம் பிக் ஸ்டார் மூவி அப்படின்னாலே உங்களுக்கு தோணுதா சார் இந்த மாதிரி அவருடைய டேரக்டருடைய கிரியேட்டிவிட்டி லெவல் வந்து கொஞ்சம் கம்மி ஆகலாம் அந்த இடத்துல, ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆக்ஷனோ அந்த ஒரு லைம் லைட்டோ அந்த இடத்துல கொடுக்கறதுக்காக வந்துட்டு இவருடைய கிரியேட்டிவிட்டி மாறலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரியல, நான் கிரியேட்டிவிட்டி மாறுமான்னு தெரியல. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுல சில டிமாண்ட்ஸும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும். அப்புறம் வந்து அவங்க ஒரு 20 வருஷமாக இல்லை 15 வருஷமாக வந்து ஒரு உழைப்பை போட்டு ஒரு இமேஜை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதோட அலைன் ஆகணும். அட் த சேம் டைம் அது ரொம்பவும் கண்டென்ட்லேருந்து வெளியில் போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஒரு பெரிய ஸ்டார் வராங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 2 ஃபைட் வைக்கணும், 2 பாட்டு வச்சே ஆகணும் அப்படிங்கிற மூடில் எல்லா ஸ்டார்ஸும் இல்லை. யாருமே இல்லைன்னு நான் சொல்ல முடியாது, பட் எல்லா ஸ்டார்ஸும் இல்லை. கதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. பட் வெகுஜன ரசனையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அவங்களால. அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு 2 நாள் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஸ்டார்னு எடுத்தால் ஃபஸ்ட்டு 2 நாள் ஃபேன்ஸ் தான் வர்றாங்க. அப்போ அவங்க உள்ளே வந்ததும் என்னுடைய ஸ்டார் திரையில் வர்றதை கொண்டாடுறதுக்கு ஒரு பாட்டு கேட்குறாங்க. ஸோ நாங்கள் ஃபேன்ஸுக்காக ஒரு வெர்ஷனும் ஜென்ரல் பீப்புளுக்காக ஒரு வெர்ஷனும் பண்ண முடியாது இல்லையா? அதனால் எல்லாருமே ட்ரைங் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ். சம்டைம்ஸ் எங்களோட சாய்ஸஸ் வந்து ஒர்க் ஆகும், அப்போது எல்லாம் சூப்பர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு படத்தில் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் பல டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. அண்ட் இட் இஸ் நாட் ஃபேர் டு எக்ஸ்பெக்ட் தெம் டு ஹேவ் 100% கரெக்ட் டெசிஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்கள் டெசிஷன் சரியாக பண்ணுறோம். அண்ட் ஐ வுட் ரெக்வெஸ்ட் எவ்ரிபடி டு ஜட்ஜஸ் பேஸ்ட் ஆன் த குட் ஒர்க் தட் வி ஹவ் டன் ஆர் த குட் திங்ஸ் தட் வி ஹவ் டன். இப்போ இதை ஒரு சரியாக பண்ணலை அப்படின்னு 80% வேலைகளை வச்சுட்டு நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதை சொல்லுங்கள். ஏன்னா அதை நீங்கள் சொன்னால் தான் எங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். பட் நாங்கள் சரியாக பண்ணியிருக்கிற விஷயங்களையும் நீங்கள் அதிகமாக கொண்டாடினீங்கன்னா அதுதான் எங்களுடைய ஆக்சுவல் திறமையுடைய வெளிப்பாடுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ நீங்கள் சொன்னீங்க ஆக்ஷன் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் ஃபார் த சேக்காக இது பண்ணக்கூடாது அண்ட் ஆல் தட். டிஎன்ஏலையும் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் மூவிஸ் டிஎன்ஏல வந்து உங்களுடைய ஆக்ஷன் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க. வாஸ் தட் லைக் இனிஷியேட்டிவ் நீங்கள் பண்ணணும்னு பண்ணீங்கன்னா இல்லை? இது எழுதும் போதே ஒரு கிரைம் ஆக்ஷன் ட்ராமாவாக தான் நான் எழுதுனேன். நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். ஐ வாண்ட் திஸ் டு பி அ வெரி டைட் நெட் கிரைம் ஆக்ஷன் ட்ராமா. ஸோ அது ஒரு கான்ஷியஸ் சாய்ஸ் தான். ஓகே, ஸோ எனி அதர் ஜான்ரா, இந்த ஜான்ரா வந்து நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னா எதுவாக இருக்கும்? எனக்கு வந்து ஐ திங்க் பேய் படத்தை தவிர எல்லா ஜான்ராவும் நான் ட்ரை பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, தெரில, ஐ டோன்ட் see myself making one horror film, பட் அதை தவிர ஐ வுட் லைக் டு ட்ரை எவ்ரிதிங். ஓகே, ஸோ ஒரு டேரக்டருக்கு வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சரி, ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எழுதும் போது வந்துட்டு they have to travel, நிறைய விஷயங்கள் பார்க்கணும், அப்சர்வ் பண்ணணும், அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக கதை வரும், டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? ஒரு எழுதுறீங்களோ எழுதலையோ வாசிப்பு பழக்கமும் பயணமும் வந்து ஒரு கிரியேட்டருக்கு இம்பார்ட்டன்ட். வாசிப்பு பழக்கம்ங்கிறது இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன் பண்ணியிருக்காங்க, கதைகளை பற்றி புரிஞ்சுக்கிறது, கதாபாத்திரங்களை பற்றி புரிஞ்சுக்கிறது, ரசனையை புரிஞ்சுக்கிறது, எது நல்ல ரசனை அப்படின்னு அடையாளப்படுத்துறது, இது எல்லாமே உங்களுக்கு வாசிப்பு பழக்கம் மூலமாக கிடைக்கும். ட்ராவல் வந்து உங்களுக்கு லைஃப்பை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் பார்ப்பீங்க, நிறைய சிச்சுவேஷன்ஸ் என்கவுண்டர் பண்ணுவீங்க, நிறைய விஷுவல்ஸ் உங்கள் கைண்டில் மனசில் உட்காரும். ஆனால் இதுக்கும் எழுதுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, இதெல்லாம் தனி ப்ராசஸ். ஆனால் எழுதுறதுங்கிறது தனி ப்ராசஸ். அது எழுதுறதுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ்.
இட்ஸ் வெரி லோன்லி ப்ராசஸ். நீங்கள் டிஸ்கஷனில் ஒரு 3-4 பேர் உட்காடுறீங்க, 3-4 பேர் சேர்ந்து எழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரியான கதைகளை நான் சொல்ல வரல. இப்போ ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர் இருக்காரு, தனியாக ஒரு ரைட்டிங் ப்ராசஸில் ஒரு டேரக்டரே ஸ்க்ரீன் ரைட்டராகவும் இருக்காரு, அவருக்கு ஒரு தனியாக ரைட்டிங் ப்ராசஸ்னால் வெரி வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். தனியாக உட்காந்து எழுதுறது பல நேரங்கள் செவுத்த பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கும். சில நேரங்கள் 2 லைன் எழுதிட்டு 20 லைன் எழுதுகிற அளவுக்கு விஷயம் இருக்கும், வெளில வார்த்தைகள் வராது. ஸோ அந்த மாதிரி ரைட்டிங் ஆஸ் அ ப்ராசஸ் இஸ் டிஃப்ரெண்ட். எனக்கு தெரிஞ்சு ஒரே ரூமில் உட்காந்து பிரமாதமான கதைகள் எழுதுகிறவங்க இருக்காங்க, பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணி ரொம்ப சுமாரான கதைகள் எழுதுகிறவங்க இருக்காங்க, இங்கிலீஷ் படங்கள் ஃபாரின் படங்களை பார்த்து எழுதுகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு உண்மையான கிரியேஷன் வேணும் அப்படின்னா அப்போது அந்த ரைட்டர் ஹேஸ் டு personally spend time with those characters. ஓகே, பட் ஆனால் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் எதுலேருந்து வரும்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? எல்லாத்துலேருந்து வரும், எல்லாத்துலேருந்து வரும். ஆஸ் அ கிரியேட்டர் the moment you step out, ஒரு கேரக்டர் நீங்கள் சந்திக்கிறீங்க இல்லையா, அவங்க உங்ககிட்ட என்ன இம்பேக்டை கிரியேட் பண்ணுறாங்கிறத பொறுத்து அது மாறும். இப்போ உங்ககிட்ட பேசும்போது நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு அவர் ஞாபகம் ஒரு அறியானே தெரில. அவர் வந்து நான் தனியாக வந்து டேபிளில் உட்காந்துருந்தேன், நான் 2 டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அந்த கேரக்டர் வந்தாப்புல, வரும்போதே லவுடாக ஃபோனில் பேசிகிட்டே வந்தார். வந்து உட்காந்தவொடனே பார்த்தாப்புல என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரில. என் டேபிளை பார்த்து என் பிளேட்டை பார்த்தாப்புல இது இருக்கா அப்படின்னு கேட்டார். இருக்குன்னொன்னே என்னை பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், என் மூஞ்சை பார்த்தாரு, இதே மாதிரி எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னாரு. அவன் கொண்டு வந்து கொடுத்தான், அது கலர் கொஞ்சம் மாறி இருந்தது, இதே மாதிரி இல்லையன்றார். நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இவ்வளோ வேலை நடக்கும்போது அதை எடுத்துக்கிட்டு. ஸோ சொல்கிறேன், இப்போ இந்த கேரக்டர் நான் இது வரைக்கும் எங்கேயும் யூஸ் பண்ணல, பட் அந்த மொமெண்ட் எனக்கு ஞாபகமாக இருக்குது. அப்படி அதோட முகம், அவரோட பாடி லாங்குவேஜ் அப்படி இது எங்கேயாவது வரும், எழுதும் போதோ இல்லை நாங்கள் எடுக்கும் போதோ எங்கேயாவது. ஓகே, ஸோ கோ வித் தி ஃப்ளோ, எது வருதோ அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி. ஆமாம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் நம்ம திரும்ப கொடுக்க முடியும். எஸ், அப்சல்யூட்லி. ஸோ 4 படங்கள், ஒரு பெஞ்ச்மார்க்கான மூவிஸ். ஸோ செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் சார். ஸோ நான் வந்து இன்னமும் பெட்டராக பண்ணணும், திஸ் இஸ் நாட் இனஃப் ஃபார் மீ அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி தோணுமா? அண்ட் அப்படி தோணும்போது என்ன? நாட் ஈவன் கெட்டிங் ஸ்டார்டட். இப்போதான் 4 படம் பண்ணியிருக்கேன். திஸ் இண்டஸ்ட்ரி ஹேஸ் பீப்புள் ஹூஸ் டன் 50 ஃபிலிம்ஸ், 100 ஃபிலிம்ஸ். அவங்களாம் பார்த்தா வியப்பாக இருக்குது, எப்படி அவங்களால எக்ஸாஸ்ட் ஆகாமல் இவ்வளோ அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படின்னு. நம்பர்ஸ் எனக்கு முக்கியம் இல்லை. ஐ ஹவ் சீன் மை செல்ஃப் as லைக் அரைவ்ட் இஸ் அ டூ பிக் வேர்டு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி 4 நல்ல படம் கொடுத்துட்டு அடுத்தது அப்படின்லாம் கூட இல்லை. நான் ஒரு படமே வந்து எனக்கான சேலஞ்சாக பார்க்குறேன். இப்போ எனக்கு என்ன பதட்டமாக இருக்குன்னா, ஐயோ அடுத்த இந்த 2 கதை இவ்வளோ சேலஞ்ச் இருக்கே, அப்படி தான் எனக்கு பதட்டமாக இருக்குது. ஸோ ஐ see myself as somebody who slowly wants to make one film at a time and improve my skills as a director. ஸோ ரொம்ப நல்ல படம் கொடுக்கணும், ஒரு பெரிய ஆடியன்ஸ் கிடச்சிருக்காங்க டிஎன்ஏ மூலமாக. ஆல்ரெடி வந்து முந்தைய 3 படங்கள் மூலமாக நம்மளோட ரசனையை வேல்யூ பண்ணக்கூடிய நிறைய கிரிட்டிக்ஸ் இருக்காங்க, நிறைய வெல்விஷர்ஸ் இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு இப்போ ரொம்ப நர்வஸாக இருக்குது, அடுத்த படம் ஒழுங்காக பண்ணணும். பட் ஆனால் அந்த கிரிட்டிசிசமே வந்து பார்க்கும்போது ஓகே ஐ எம் டூயிங் பெட்டர் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா சார்? ஐ எம் டூயிங் பெட்டர் அப்படின்னா தெரியல, என்ன நான் அப்படி செல்ஃப் வேல்யூவேட் பண்ண மாட்டேன். ஐ எம் டூயிங் பெட்டரான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. என்னோட கேப்பபிலிட்டிஸ், என்னோட சென்சிபிலிட்டிஸ், என்னோட கண்டிஷன்ஸு அது மற்றவங்க தான் சொல்லணும். எனக்கு என்னுடைய பர்சனல் சேலஞ்ச், அடுத்தது நம்ம தொட போகிற கதையை எப்படி கொடுக்க போகிறோம், என்ன மாதிரி பண்ண போகிறோம், என்ன கற்றுக்கிட்டோம் இது வரைக்கும் இந்த 4 இதில். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் பெட்டர். இஃப் யூ ஆஸ்கிங் மீ அபவுட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. என் படத்தை பற்றி யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாலோ, நல்லது என்ன சொல்கிறாங்களோ, இல்லை ரிவ்யூ ஒரு மாதிரி நெகட்டிவாக இருந்தாலோ, இல்லை வேறு ஒரு ஆடியன்ஸ் ஏதாவது எதுவாக இருந்தாலும் எனக்கு அதை ஏற்றுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த படம் தியேட்டருக்கு வர வரைக்கும் தான் அது என்னுடைய படம். அந்த படம் தியேட்டருக்கு வந்து தான் அது எல்லாரும் எடுத்து அவங்கவுங்க பார்வையில் ஓன் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் அதையே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பிளெஸிங்காக தான் பார்க்குறேன். நான் தியேட்டர் போட்டுட்டு யாருமே வரலையேன்னு உட்காந்துருக்கிறத விட, நம்ம படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறதும், ஒருத்தர் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதும், ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இது மட்டும் இல்லாமல் இருக்கலாம், அதுதான் இவ்வளோ தான் விமர்சனம் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இது மட்டும் இல்லாமல் இருந்திருக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் அது மட்டும் அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஒரு டேரக்டர் ஒரு 100 டெசிஷன் எடுக்கிறாருன்னா அதில் 90% ஓகேவாக இருக்கிற பட்சத்தில் இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வுட் லைக் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் what worked and what decisions worked for me and what audience would able to connect a lot and take the inputs from whatever the review community or other community and make a better film next time. அவ்வளவுதான். இது ரொம்ப நல்ல படம், பட் என்ன அடுத்த படம் இதை விட இன்னும் நல்லா இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது அப்படின்னா சூப்பர் ஸ்டாரே பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிட்டு பாராட்டுறாரு. ஸோ இப்போ நாளைக்கு உங்களுடைய படமும் வந்து அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆகி அவர் கூப்பிட்டு பாராட்டும் போது ஒரு கதை அவருக்காக பண்ணு அப்படின்னு சொல்றாருன்னா நீங்கள் எந்த மாதிரி ஜான்ரா சூஸ் பண்ணுவீங்க, எந்த மாதிரி கதை அவருக்கு பண்ணுவீங்க? இல்லை, இப்போ ரஜினி சார் வந்து நம்ம தமிழ் சினிமாவின் உச்சம், இந்திய சினிமாவின் அடையாளம். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி சின்ன படங்களை கூப்பிட்டு நேரம் ஒதுக்கி பாராட்டி ஒரு டைரக்டர், ஒரு 25-year-old இல்லை ஒரு டைரக்டரை கூப்பிட்டு விஷ் பண்ணுறதுங்கிறது என்ன சொல்கிறது, இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஜெஸ்டர்.
அவர் செய்யணுன்ற அவசியம் இல்லை, நிறைய வேலை இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சார் ரிலீஸ் ஆகிற எல்லா படமும் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ரொம்ப சீசன்டு ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு லெஜெண்ட், ஹிஸ் எஃபர்ட்ஸ் டு ஸ்டே கனெக்டட் டு த யங்கர் ஜென்ரேஷன். நான் அப்படி தான் பார்க்குறேன். அந்த படம் பார்க்குறதுங்கிறது அட்லீஸ்ட் ஒரு சினிமா ரசிகராக இருந்தால் கூட அந்த படத்தை பற்றி கூப்பிட்டு ஒரு 4 வார்த்தை அவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறாருல, அந்த நேரத்தை ஒதுக்கணும்னு நினைக்கிறாருல, விச் மீன்ஸ் ஹி கேர்ஸ் அபவுட் தட் கிரியேட்டர் அண்ட் அந்த படம். அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி நான் நிறைய இடத்துல சொல்கிறேன், ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி வி ஷுட் வாக் டுகெதர் அப்படின்னு சொல்கிறேன்ல, அதை நாங்கள் பார்க்குறேன். ஸோ நீங்கள் பண்ண படங்களில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு குத்து சாங்காக இருக்கட்டும், ஒரு காமெடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி இருக்கிறது வந்து உங்களுடைய 4 படங்கள்லையுமே கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது வந்து ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்னால் என்ன சொல்லுங்க. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்னால் நாங்கள் வந்து நல்ல ஜாலியாக இந்த மாதிரி சாங் டான்ஸ் பாட்டு நிறைய காமெடியும் ஜாலியாக எடுக்கப்பட்ட படம் தான். ஆச்சா, அதில் வந்து சாங்ஸ் இருந்துச்சு. அப்புறம் மான்ஸ்டர் அவுட் அண்ட் ரைட் கமர்ஷியலாக ஜாலியாக ஃபேமிலியாக குதூகலமாக ஆடி பாடி கொண்டாடின படம் தான். ஃபரானாவில் பார்த்தீங்கன்னா வந்து த்ரில்ஸ் இருந்துச்சு, ட்ராமா இருந்துச்சு, சென்சிட்டிவ் போர்ட்ரேல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஎன்ஏல நீங்கள் கேட்ட மாதிரியாக ஃபைட் இருக்குது, டான்ஸ் நம்பர் இருக்குது, நல்ல எமோஷன் இருக்குது. ஸோ இதை தவிர்த்துட்டு இதுதான் கமர்ஷியல் அப்படின்னு வேற ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அது எனக்கு புரியலன்னு தான் நான் சொல்லுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் ஆடியன்ஸை நான் என்டர்டெயின் பண்ண பார்க்குறேன். கமர்ஷியல்னு நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஆடியன்ஸ் ஹேவ் டு பி என்டர்டெயின்ட். அவங்களுக்கு வந்து அது அந்த நேரத்தில் அவங்க உட்காடுறாங்க இல்லையா, அவங்கள எதிர்பார்க்குற அந்த என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் இந்த 4 படங்களும் வந்து நான் அதுக்கு தேர்ந்தெடுத்த ஒரு விதமான அப்ரோச் தான். ஸோ ஐ திங்க் ஐம் இன் த ரைட் டைரக்ஷன். ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் என்கிட்ட நான் ஒரு சின்ன ஒரு சேஞ்சையும் ஒரு மெச்சூரிட்டி நான் பார்க்குறேன். ஐ திங்க் தட் வில் கீப் க்ரோவிங். ஸோ எனக்கு அந்த வகையில் முழு திருப்தி தான். கமர்ஷியல் படங்கள் பண்ணலை அப்படி இல்லை, அம்சங்கள் இல்லைங்கிறத என்னால் முழுசாக ஏற்றுக்க முடியாது. இன்ஃபேக்ட் டிஎன்ஏல போதுமான அளவுக்கு அது இன்னும் இருக்குது. ஸோ this is the way I would like to approach my films. ஓகே சார், சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அண்ட் இந்த ஜானரா இல்லாமல் இன்னமும் நிறைய ஜானராஸ்லேயே இருக்கட்டும், நிறைய பேர் கூட வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி இன்னும் பல படங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட விஷ். வெரி ஹாப்பி டு கம் டு வசந்த் டிவி. ரொம்ப நாள் ஆச்சு நான் திரும்ப இங்கே வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வசந்த் டிவி டீம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.